கூடிய சீக்கிரமே கண்மணியோட ப்ரெக்னன்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. நம்ம அன்பு கண்மணி எலியும் பூனையுமா தான் வந்து இப்போல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்பு கண்மணி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக வெளியே போகிறாங்க. அன்புவோட தனியாக நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தேன்மொழியை வந்து துணைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போது அபர்ணா இருந்துக்கிட்டு நானும் வரேன், நீங்கள் வாங்குகிற எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவாக எடுப்பேல, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு பக்கத்து சீட்லேயே வந்து அபர்ணா உட்காந்துக்கிறாங்க. பிரேக் போடும்போது அபர்ணா அப்படியே அன்பு மேலே வந்து சாஞ்சிடுறாங்க. அதை பார்த்த கண்மணிக்கு பயங்கர எரிச்சலாகுது. அபர்ணா கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. அபர்ணாக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்காக நீங்கள் என் மேலே சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குகிற இடத்துலையும் வந்து அன்பு பார்த்து வாங்குறாரு. ஆனால் கண்மணி இருந்துக்கிட்டு அன்புவை வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க. 2 பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டிருக்க. காய்கறி விற்கிறமா இருந்துக்கிட்டு இப்படி புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கலாமா? 2 பேர்த்தில் யாராச்சும் விட்டு கொடுத்து போனால் தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபர்ணா அதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. உங்களுக்கு எதுனாலும் தெரியுமா அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக தேவையில்லாமல் பேசுகிறீங்க? என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கம்பேர் பண்ணி பேசினா கூட வந்து நான் வந்து கோவப்பட மாட்டேன். நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் கண்மணியை வச்சு போயிட்டு அன்பு சார் கூட வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்களே அப்படின்னு அன்பு கண்மணி ஒருத்தருக்கு வந்து முகத்தை பார்த்துட்டே நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன்மொழி இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க, அபர்ணா அவங்க 2 பேருமே உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி. நீ அவங்க கூட இருந்தால் சரிப்பட்டு வராது. அவங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிட்டா அவங்க சீக்கிரமே ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா நீ வந்து நடுவில் புகுந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்ருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து அபர்ணாவா அந்த பக்கமாக போயிட்டு நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அபர்ணா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. அபர்ணாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அபர்ணா கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க. அந்த டைமில் கண்மணி வந்து அந்த ஆளு கன்னத்துலேயே பல்லார்னு வந்து ஒரு அறையை விடுறாங்க. அந்த ஆள் அப்படியே அமைதியாக போயிடுறாரு. அபர்ணாக்கு வந்து வெண்ணிலா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாதவனுங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவானுங்க, நம்ம அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கான தரமான பதிலடி கொடுக்கணும், அப்போ தான் அவனுங்களுக்குமே பயம் இருக்கும். இப்போ பாரு அப்படியே அமைதியாக போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்புமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். அன்புக்கிட்ட போயிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் வந்து கேட்டால் அது இன்னமும் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். அதான் நீங்கள் தான் எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போன அந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னும் சில பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போது வந்து நம்ம கண்மணிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இவ தானே உன்னை அடித்தா, மறுபடியுமே நீ வந்து அடி ஏன் மேலே உன் கையை வை, ஓ அடியை நான் வந்து அப்படியே ரசித்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், அவர் மேலே தான் தப்பு, அவரை தேவையில்லாமல் வந்து என் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி இழுத்தாரு, அதனால தான் வந்து நான் அடித்தேன், சும்மாலாம் வந்து அவர் மேலே நான் ஒன்றும் கையை வைக்க கிடையாது, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆளுங்களாம் வந்து கண்மணிக்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ கையை வை, இப்போ என் முன்னாடி நீ அடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணியோட கையவும் இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அன்பு வந்து ஃபைட் பண்ணுறாரு. அதுவும் கண்மணியே வந்து தூக்கி வச்சு சரியாக வந்து அந்த ரவுடி பசங்களை வெளுத்து வாங்குறாரு. கண்மணியுமே பார்த்திங்கன்னா அன்புவை பார்த்து அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுறாங்க தான் சொல்லணும். அப்படியே பச்சை கண்ணு வாங்காமல் நம்ம அன்புவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேன்மொழி அபர்ணாலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்பு சார் பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாரே, அதுவும் கண்மணியை வச்சே அவங்க எல்லாரையுமே வந்து அடித்து நொறுக்கிறாரே, வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்பு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அடிச்சிடறாங்க. அன்பை போட்ட அடியில் எல்லாருமே துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை திரிச்சு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்புக்கு திடீர்னு அப்படியே வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருது.
இதை பார்த்த கண்மணி அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பதற ஆரம்பிச்சுறாங்க. நம்ம அன்பு பார்த்திங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம கண்மணி வேகமாக பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட போயிட்டு தண்ணியை வாங்கிட்டு வந்து அன்பு தன் மடியில் தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து அப்படியே வந்து இப்போ ஓகே தானா அன்பு, உங்களுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்து கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபர்ணா தேன்மொழி எல்லாருமே அன்புவை பாராட்டுறாங்க. உண்மையாகவே நீங்கள் கடைக்கிட்டீங்க, இங்கே எல்லாருமே உங்களை தான் வேடிக்கை பார்த்தாங்க, அப்படியே செம ஹீரோ மாதிரி ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு மயங்கி விழுந்ததையே நினச்சி நம்ம கண்மணி அப்படியே ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அப்படியே சடனாக போயிட்டு அன்புவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேப்லெட்லாம் சரியாக போடுறீங்களா இல்லையா, என்னாச்சு, எதுக்காக சடனாக இப்படி மயங்கி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஹக் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அன்பு இருந்துக்கிட்டு, கண்மணி இப்போ எதுக்காக அழுகிற, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, காலையில் போடக்கூடிய மாத்திரையை ஏதோ அவசரத்தில் வந்து ஒரு போடாமல் வந்துட்டேன் போல், அதனால தான் அப்படியே தலை சுற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. டேப்லெட்லாம் கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அவங்கள அறியாமல் நம்ம அன்பு மேலே ரொம்பவே உரிமையாக கோவப்படுறாங்க. நம்ம அன்புக்குமே வந்து அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியலை, ஞாபகம் தான் இருந்தது, ஏதோ அவசரத்தில் எனக்கு இப்போது அந்த ஸ்கூல் ஆர்டரை ரொம்பவே நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், அப்போ தான் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள கெட்ட பேரும் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நம்ம கண்மணி அப்படியே ரொம்பவே கண் கலங்கி போயிட்டு, உங்களுக்கு மட்டும் எதனாலும் ஒன்றுனா என்னால் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், நீங்கள் மயங்கி விழுந்ததுமே என் உசிரே என்கிட்ட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அப்படியே அன்புவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம அன்பு வந்து கண்மணியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கண்மணி எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் பாரு, இனிமேல் வந்து நான் டேப்லெட்டை கரெக்டாக போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபர்ணாக்கு அப்படியே வந்து தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே, ஏதோ 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியும், ஏதோ குடும்பம் நடத்துன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா அப்படியே பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பத்தில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு என்ன இந்த அபர்ணா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தலை சுற்றி போய் நிற்கிறா போலையே அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி இருந்துக்கிட்டு அபர்ணா கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அபர்ணா என்னாச்சு அபர்ணா, எதுக்காக இப்படி வாயை பொழந்துக்கிட்டு நின்றுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே என்ன நடக்குது, இந்த கண்மணி எப்படி அன்பு சாரை வந்து கட்டிப்பிடிச்சி நிற்கலாம் அந்த நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பு சார் எனக்கானவர், அவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு அட லூஸு அபர்ணா, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியுமா, அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி, நீ தேவையில்லாமல் அன்பு சார் மேலே பைத்தியமாக இருக்கிறத விடு, அவங்க ஏதோ குடும்ப சண்டையில் பிரிஞ்சிருக்கிறாங்க, மற்றபடி அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே உசுரையே வச்சுருக்கிறாங்க, சும்மா கோபத்தினால தான் வெளியே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க, அவங்களோட ஈகோ தான் அவங்கள சேர விடாமல் தடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேன்மொழி அபர்ணா கிட்ட வந்து போட்டு உடச்சிட்றாங்க. அப்படியே அபர்ணாவோட ஹார்ட்டை அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிடுது. தேன்மொழி சும்மா எதுனாலும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, எதுக்காக இப்படி பொய் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்கிட்ட நான் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அவசியமா, நீ வேணா கண்மணியோட அம்மா கிட்ட வந்து கேளு, அவங்களே வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க, அப்படி ஒன்றும் உங்ககிட்ட வந்து நான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீ அன்பு சாரை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா நீ அன்பு சார் கூட க்ளோஸாக இருக்கிறது கண்மணிக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் கண்மணி என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அபர்ணாக்கு அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கண்மணி இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்ப, எல்லா பேரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம ரிட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் தான் நம்ம கண்மணி வந்து சுயநினைவுக்கே வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு எதுக்காக என் பர்மிஷனே இல்லாமல் என்னை நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிங்க, அதுவும் எல்லா பேரும் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம அன்புக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது, என்ன நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தான் என்னை கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அம்மா நீ தான் வந்து எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து
கட்டி பிடிச்சி என்னென்னமோ வந்து இனிமே டேப்லெட்டை ஒழுங்காக போடுங்க, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலே போட்டுட்ருக்குற, உனக்கு என்ன கொஞ்ச நேரம் என்னமோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம தேன்மொழி வராங்க. கண்மணி கிட்ட தேன்மொழி வந்து சொல்கிறாங்க, என்ன கண்மணி, நடந்ததை எல்லாத்தையுமே மறந்துட்டியா? நீ தான் அன்பு சாரை வந்து உணரியாமலேயே போயிட்டு பாசத்தில் கட்டி பிடிச்சி கண் கலங்கி பேசின, இப்போது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்மணி அப்படியே வந்து சமாளிக்கிறாங்க. ஏதோ தெரியாத்தனமாக நடந்துருச்சு, அதுக்காக அதையே வச்சு இனி பேசக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.